Hi, this is Kadavul. I'm Pantronadraj of myself. இப்போது ஹைடெக் ரூட்ஸ் மூவிஸ் கிளிப்ஸ் கலெக்ஷன்ஸ் பை டாக்டர் ராய் ஜோன்ஸ் திரைப்படத்தை பதிவு செய்ய வருகின்றேன். ரோல்ஸ் ராய்ஸ் டிராகுலா. ரோல்ஸ் ராய்ஸ் டிராகுலா. திஸ் இஸ் சோல்ட் பை 15,037 crore plus 37 rupees plus 8,009 crore plus 5,000 crore, 15,037 crore plus 400 rupees, 8,000 crore plus 363 rupees plus 500 crore plus 10 rupees. Rolls Royce Dracula. இரத்த நிலவின் வழிகளின் பாதையிலான நீல நிலவு. படத்தின் பெயர் இரத்த நிலவின் பாதை வழிகளான நீல நிலவு. ஒரு மெய்சிலிர்க்க வைக்கக்கூடிய பாதைகளில் சொர்க்க புனித மாயாஜல விருதுகள் பற்றிய திரைப்படம். 1976 ஃபேண்டசி எஃபன் பார்வைக்குள்ளான முதுமை பருவ ஹிப்னாட்டிக் ஃபேண்டசி ஃபுல் கலர்ஃபுல் மூவி. 15th century plus. This story is written by Dr. Roy Jones, Skycloud creating God Dr. Roy Jones. 2023 ஆண்டில் ஒரு பெரிய விலைமதிப்பில்லா பிரம்மாண்ட வண்ணங்கள் மிகுந்த அடர் பச்சை பசீரென்று காணப்படும் சொர்க்க வழிகளை காட்டக்கூடிய மாயாஜால 1976 ஃபேண்டசி எஃபர்ட் வண்ண தோற்றங்களை கொண்ட காடு ஒன்று அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு அருகே டஞ்சன் ஐலாண்ட் என்றும் ஒரு தீவிற்குள் இருந்தது. 2023 ஆண்டில் மிகப்பெரிய விலைமதிப்புள்ள ஒரு காடு அட்லாண்டிக் ஓஷன் என்று கூறக்கூடியது டஞ்சன் ஐலாண்ட் அதற்குள் இருந்தது என்று கூறுகிறார்கள். அட்லாண்டிக் ஓஷன் டஞ்சன் ஐலாண்டில் இருந்தது என்று கூறுகிறார்கள். அப்பக்கமாக அது ஒரு விலைமதிப்பில்லா 1976 ஃபேண்டசி எஃபெக்ட் சொர்க்க பார்வைக்குள்ளான புனித மாயாஜல பாதைகளை உடைய ஒரு குளிர்ந்த மூச்சு காட்டுகளையும் கொண்ட ஒரு மிகப்பெரிய காடு என்று அந்த உலகத்திலேயே மிகப்பெரிய விலைமதிப்பா காடு என்று எழுதப்படுகிறது. மிகவும் ஒரு விலைமதிப்புள்ள அந்த மொத்த உலகத்திலேயே அது ஒரு விலைமதிப்புள்ள காடு என்று குறிக்கப்பட்டிருந்தது. அந்த மாயாஜால சொர்க்கங்கள் உருவாக்க அடர் காட்டுகளை உடைய கிராமத்தின் பெயர் பிரீட்ஸ் ஆஃப் கூஸ்பம் மேஜிக்கல் நேச்சர். அதாவது பாலின மெய்சிலிர்க்க வைக்கும் மாயாஜால காடு என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அது தலையை மயக்கக்கூடிய அதிசய மாயாஜால வண்ணங்கள் கொண்ட அடர்ந்த காடுகளுடைய கிராமத்தின் பெயர் பாலின மெய்சிலிர்க்க வைக்கும் மாயாஜால காடு என்று குறிக்கப்பட்டிருந்தது. அந்த காட்டில் முழுவதுமாக மாயாஜால பார்வைக்குள்ளான பாதைகளில் அடர் காடுகளும் மற்றும் கண்களை மயக்கி மெய்சிலிர்க்க வைக்கும் பிரம்மாண்ட வண்ணம் இந்த பார்வைக்குள்ளான இடங்களும் மற்றும் விதவிதமான வண்ணங்கள் மிகுந்த மிருக கூட்டங்களும் சுதந்திரமாக சுற்றி கொண்டிருந்தன இந்த நகரப்புற அந்த கிராமத்தில். அதற்கு காரணம் என்னவென்றால் அந்த கிராமத்தில் முழுவதுமாக பார்வைக்குள்ளாப்பட்ட காலப்பழுமாற்றமும் மற்றும் உருவாற்றமும் மிகவும் பார்ப்பதற்கு தலையை மயக்கக்கூடியதாகவும் குளிராகவும் காலப்பருவ நிலை சொர்க்க புனித ஒளிவீச்சுக்கு ஏற்றதாகவும் இருந்தது. அது பார்ப்பதற்கு மிகவும் கண்களை மயக்கக்கூடிய ட்ரிப்டு அண்ட் வண்ணங்கள் மிகுந்த பார்வைக்குள்ளாகி இருந்தது அந்த கிராமம். பாலின மெய்சிலிர்க்க வைக்கும் மாயாஜல காடு என்ற கிராமம் பார்வைக்குள்ள மிகவும் மெய்சிலிர்க்க வைக்கும் ஒரு கிராமமாக இருந்தது மொத்த அண்டா சரசரத்த கோள்களிலே. அந்த பழைய கிராமம் திருக்குள் 15,037 மக்கள் மிகவும் சந்தோஷமாகவும் தங்கள் வாழ்க்கை தருணங்களை பாதுகாக்கவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அது ஒரு மாயாஜல பார்வைக்கு உள்ளாகப்பட்ட மிகச்சிறந்த கிராமமாகவும் மற்றும் இறை தேடுவதற்கும் அதை வேட்டையாடுவதற்கும் தங்கள் பசிக்கான உணவை தேடுவதற்கும் ஒரு ஏற்ற கிராமமாக அந்த மாயாஜல காட்டுக்குள் இருந்தது. அந்த பாலின மெய்சிலிர்க்க வைக்கும் மாயாஜல காடு இறையை தேடுவதற்கு மிகவும் ஒரு சொர்க்க காடாக திகழ்ந்ததால் அவங்க மக்கள் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்ததுன்னா சாதாரண மக்கள் குடிகள்.
அதனால் அவர்கள் தினம் தினம் தங்கள் வேட்டையையும் அந்த காட்டுகளில் போய் வேட்டையையும் சாப்பிடுவதற்கு தேவையான உணவுகளையும் வேட்டையாடி சாப்பிடலாம் என்று தினம் தினம் தங்களது பயிற்சி பசிக்காக அந்த செயல்பாடு செய்து கொண்டே இருந்தார்களாம். ஒவ்வொரு நாளும் வேட்டையாடி அந்த பாலின மேய்ச்சலுக்கு வைக்கும் மாயஜல காட்டிற்குள் தினம் வேட்டையாடி தங்கள் பசிகளுக்காக தங்களது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு உறவினராகவும் நண்பராகவும் அந்த வண்ணங்கள் நிறைந்த ட்ரிப்டு வே என்று கூறும் ஒரு பிரம்மாண்ட வண்ணங்கள் இருந்த மிருகங்கள் வாழும் காற்றுக்குள், அதாவது அது காட்டிற்குள் விதவிதமான வண்ணங்கள் கொண்ட தலையை மயக்கக்கூடிய புலிகளும் காண்டாமிருகங்களும் காட்டு நாய்களும் பாம்புகளும் மற்றும் பல வகைகள் மிருகங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தன. ஏனென்றால் அவர்களோட மன ரீதியாக அந்த காற்றுக்குள்ள கட்டளையாக வாழக்கூடிய மிருகங்கள் அது. அதனால்தான் ஒவ்வொரு அந்த மக்கள் சாதாரண குடிகளும் அவர்களை மீறி போய் தங்களது வேட்டையாடி தங்களது பசிக்காக தங்களை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தன என்று எழுதப்பட்டுள்ளது. அந்த அங்கே வாழும் மிருகங்கள் அனைவரும் பார்ப்பதற்கு மிகவும் தலையை மயக்கக்கூடிய வண்ணங்கள் மடித்த பிரம்மாண்ட தோற்றத்தினையும் மற்றும் பார்வைக்குள்ளாகிய உருவங்களையும் வைத்திருந்தது. இந்த அதிசய மாஜல நகரப்புற காட்டு கிராமம் ஒரு கடவுளின் நம்பிக்கைக்குள்ளான ஒரு விலைமதிப்பில்லா இளமையின் விலைமதிப்பில்லா புத்தி குருவுடைய ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான். இந்த காட்டிற்குள் ஒரு கடவுளின் நம்பிக்கை கொண்ட ஒரு இளமையான விலைமதிப்பில்லா புத்தி குருகளையும் மற்றும் சிறந்த அழகின் படைப்புகளையும் அதிசய மூச்சுத்தனையும் கொடுத்த ஒரு மனிதன் இந்த விலைமதிப்பில்லா காற்றுக்குள் வாழ்ந்து வந்தான். பாலின மெய்சிலிருக்க வைக்கும் மாயாஜல காற்றுக்குள் மிக வருடங்களாக வாழ்ந்து வந்தான். அவன் தனது வாழ்க்கையை தனது கடவுள் நம்பிக்கையாலும் மற்றும் தனது சுதந்திர வாழ்க்கையாலும் காற்றின் சுத்தத்தினாலும் சுவாசிக்கும் குளிர் காற்றினாலும் மற்றும் அந்த ஊரில் உள்ள வண்ணங்கள் நிறைந்த பிரம்மாண்ட மிருக காட்சிகளை கண்டு தனது வாழ்க்கை சந்தோஷமாகவும் மிகவும் மன நிம்மதியாகவும் வாழ்ந்து வந்தான். அந்த காட்டுப்புறமும் பார்ப்பதற்கு அவன் வாழ்க்கைக்கு உகந்ததாகவும் மிகவும் வண்ணங்கள் படைத்த பார்வைக்குள்ளாகவும் மற்றும் தலையை மயக்கக்கூடிய மிருகங்கள் அங்கே சுற்றி கொண்டிருந்ததால் அவன் வாழ்வதற்கு அது வசமாகவும் மிகவும் சந்தோஷ தருணங்களாகவும் இங்கே ஏற்பட்டிருந்தது. அந்த விலைமதிப்பில்லா அந்த மனிதனின் பெயரால் அந்த காட்டிற்குள் வாழும் மனிதனின் பெயர் ஆதாம் என்று கூறுகிறார்கள். அவனும் முன்னாவது கடவுளின் நம்பிக்கை கொண்ட கடவுள் மகுடம் அலையுளிர் ககுடம் அவனும் இந்த காட்டிற்குள் வாழும் ஒரு சிறந்த மனிதன் தான். அவன் தன் வாழ்க்கையில் பெற்ற கடவுள் மகுடமான அலையுளிர் ராஜாங்கத்தால் அவனுக்கு வாழ்கமறியே பின்தோற்றத்தின் ஊக்கத்தால் அவன் ஆண்பால் கொண்ட இனம் மனிதன் தான். ஆனால் அவன் சுருக்க கட்டளைக்கு உள்ளாகி ஒரு ஆண்பாலும் பெண்பால் இனத்தால் இருக்கின்றான் என்று தெரிந்து அவன் தனது கடவுள் நம்பிக்கை அவன் வாழ்கமறியே பின்தோற்ற ஊக்கப்பாதையினால் அவனுக்கு பெண்ணை பிறர் எப்படி பார்க்கிறார்கள் என்ன நினைக்கிறார்கள் என்ற சக்திகள் கிடைத்துவிட்டது. சீக்கியட்டி திரிவு என்று கூறுகிறார்கள். அந்த அந்த விலைமதிப்பில்லா இளமை கொண்ட அதிசய மனிதனுக்கு விலைமதிப்பில்லா மனிதனுக்கு அவன் பார்ப்பதற்கு மிகவும் ஊக்கத்துடனும் மற்றும் வளர்ச்சி அடையக்கூடிய நவீன வரைவியல் உருவத்தையும் நடத்தினையும் மற்றும் அனைத்தையும் ஆக்கிரமித்து அழகு படைப்பான வெளிப்பாடுகளை கொள்வதற்கான 129 122 அதிசய முகத்தோற்றத்தினையும் மற்றும் தனது தோற்றத்தின் வெளிப்பாடுகளின் நடத்தையும் வைத்திருந்தான் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அனைத்து மக்களும் அந்த ஆதாமின் அழகின் படைப்பான விலைமதிப்புள்ள நகைக்கூறுகளின் நகத்தையும் அவனிடம் முகத்தோற்றின் அழகினையும் அவனிடந்து வெளிப்படும் வாசனை தீரவிய பழங்கால காட்டுவாசி மரபுத்தடல் பயண ஒரு அளவில்லா ரத்தம் நிறைந்த மிக அழகான ஒரு புனித தோற்றங்களை கொண்ட வாசனைகள் வருவதால் அவன் அங்கே இருக்கும் அனைத்து சாதாரண மக்களிடமும் மிகவும் ஒரு கடவுள் நம்பிக்கை கொண்ட ஒரு மிகவும் விலைமதிப்பில்லா மற்றும் முழு உடற்கூறு கொண்ட ஒரு மனிதன் அங்கே சிறந்து காணப்பட்டான். ஒரு நாள் அந்த விலைமதிப்பில்லா 1976 ஃபேண்டசி பார்வைக்குள்ளான பாலின மெய்சிலிருக்க வைக்கும் மாயஜல காட்டிற்குள் ஒரு இரத்த நிலவு முழுவதுமாகவே அந்த நகரப்புற காட்டு கிராமத்தை முழுவதுமாகவே சூழ்ந்தது. பிறகு இந்த உலகம் மொத்த அண்டாசுரத்தின் அனைத்து கோள்களிலும் மற்றும் துணைக்கோள்களிலும் கவர்ந்தது. ஆனால் முக்கியமாக இந்த பாலின இனச்சேர்க்கையின்
ஆம், மாயாஜல காட்டிற்குள்ளும் மிகவும் அடர் ஒளிகளாக வீச ஆரம்பித்தது மற்றும் சூழ்ந்து விட்டது திடீரென்று இரத்த நிலவின் இரத்த ஒளிகள். ஏனென்றால் இந்த வாழ்க மரியே என்று கூறும் ஆதாமின் செயல்பாட்டினையும் மற்றும் அவனது தன்னை பிறர் எப்படி பார்க்கிறார்கள் என்ன பார்க்கிறார்கள் என்று தெரியாமல் சிக்கை தெரிவி பாதையில் வாழ்ந்து வந்ததால் அவன் தன் இளமை வயதிலிருந்து அதிசய கூறுக்குள் தனது வாழ்க்கையை நுழைந்ததால் அந்த ஆதாம் என்ற பெயராலும் மற்றும் அவன் தான் வாழ்க மரியே என்றும் பெண்மணி பட்டத்தை பெற்றதாலும் அவனுக்கே தெரியாமல் இவ்வுலகம் முழுவதும் இரத்த நிலவின் அவனது இனச்சேர்க்கையின் ஒரு அறிகுறிகளால் ஏற்பட்டுவிட்டது என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் ஆதாம் என்றும் ஆங்கினம் கொண்ட வாழ்க மரியே மெய்சிலிருக்க வைக்கும் பாலினம் வழிகள் மட்டும்தான் ஒரு மனிதனின் பின்தோற்றத்திற்குள்ளாகப்படும் என்று அவனது வாழ்க்கையிலே சொர்க்கம் ராஜகம் அனைத்து கட்டளைகளும் படியும் மற்றும் தனது சரியான வாழ்க்கை பாதைகளாலும் பொறிக்கப்பட்டிருந்தது. அவன் மட்டும்தான் ஒரு லைன்ஸ்பி ஆஃப் லைஃப் பேர் சிங்க வாழ்க்கை பாதையின் ஒரு கட்டளைக்குள்ளாகவும் மற்றும் SSPM என்ற ஒரு பாதைக்குள்ளாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று சொர்க்கராஜகம் நரகராஜகம் கணக்கெடுத்து கூடியிருந்த ஆதாம் என்றும் ஒருவன் மட்டும்தான் ஒரு ஆண் இனத்திலிருந்து பெண்ணினமாக மாறக்கூடிய மற்றும் பழைய பாலினமாக மாறக்கூடியவன் என்று கணக்கெடுத்து கூறப்படுகின்றது. அதனால்தான் முழு சொர்க்க ஒளி வெளிச்சங்கள் கடந்த இரத்த நிலவு அந்த பாலின மெய்சிலிருக்க வைக்கும் மாயஜல காட்டிற்குள் வந்தது மற்றும் அனைத்து உலகங்களுக்கும் வந்தது. ஏனென்றால் அதற்கு காரணம் ஆதாம் என்பவன் தனது SSPM SSL ஆங்கிலத்தில் கூறும் ஒரு இனச்சேர்க்கையில் அவரது 26 வயது வரும் முன் இனச்சேர்க்கை தோல்வி இழந்து ஒரு சிலுவையின் கொலை செய்து, அதாவது அதற்கு அப்படி இனச்சேர்க்கை ஏமாற்றம் அடைந்தால் அன்கான்ஷியஸ் கப் செய்ததால் அவன் தன் 26 வர படிப்படியாக இந்த உலகம் அவரது வாழ்க்கை தருணத்தின் ஒரு பாதுகாப்பாக யூகப் சீடலில் உலகம் முழுவதுமே இரத்த நிலவின் ஒளி வெளிச்சங்கள் அந்த ஆதாம் என்றும் யூகப் சீடபிள்யூ செயலால் முழுவதுமே பரவிவிட்டது என்று எழுதியிருக்கிறார்கள். அதனால்தான் அவன் தன் சுயமரபு வாழ்க்கையை மிகவும் ஆக்கிரம வாழ்கையும் மற்றும் ஊக்கத்திற்குரிய புத்திக்குருணையும் அவனுக்கு மட்டும்தான் தனது உள்ளங்கையின் சக்திகளின் வெளிப்பாடும் தொடத்தகாதது எது தொடக்கூடியது எது என்ற உள்ள சக்தியின் உணர்ச்சிகள் இருந்ததால் அவனுக்கு மணிமுடி மாமரி என்ற பட்டமும் அவனது இரகசிய வாழ்க்கைக்குள்ளான உள்ளங்கையின் சக்திகளால் அவனுக்கு கிடைத்தது. ஏனென்றால் அப்படி ஒரு இல்லங்கையின் சக்திகளை அவனுக்கு கிடைத்தால் அவனுக்கு வெடிக்கக்கூடியது எது வெடிக்கக்கூடாது எது என்ற ஒரு ரகசியங்களையும் அவனுக்கு தெரிந்தால் அவன் மணிமுடி மாமரி பட்டம் என்று பெற்றான் அந்த ஆதாம் என்ற பெயர். அதனால் அந்த காரணத்தான் இன்னும் அதிகமாக அந்த உலகம் முழுவதுமே இரத்த நிலவும் வந்துவிட்டது மற்றும் அந்த பாலின இனச்சேர்க்கையின் மாயாஜல காட்டிற்குள் மிகவும் அடர் ஒளிகளாக வீசிக்கொண்டே இருந்தது. அதற்கு காரணம் இந்த ஆதாம் என்ற பெயர் தனது இனச்சேர்க்கையில் தோல்வி அடைந்தது. அதற்காக தனது வாழ்க்கையின் பாதுகாப்புக்காக ஒரு சிலுவையின் கொலையை செய்து யூகப் சீடபிள்யூ தனது வாழ்க்கையை முன்னேறி ஊக்கத்தினால் அவன் மணிமுடி மாமரியம் என்றும் மற்றும் சொர்க்க நரக ராஜாவும் அனைத்துக்குமே அவன் ராஜாதி ராஜாவும் மகளும் தெரிவிக்க கட்டாயம் ஏற்பட்டது. அதனால் இவ்வுலகம் முழுவதுமே இரத்த நிலவின் ஒளிகள் சூழ்ந்த பிறகு இந்த மெய்சிலிருக்க வைக்கும் காட்டிற்குள், அதாவது பாலின இனச்சேர்க்கையின் மாயஜல காட்டிற்குள் ஒரு பழங்கால பள்ளத்தாக்கு சாத்தான் வழிகளை கொண்ட ஒரு கெட்ட சாத்தான் பேய் ஊகங்களை கூடிய ஒரு சாத்தான் ராஜகம் ஒன்று திறக்கப்பட்டது. அதாவது இந்த ஆதாமின் செயல்பாட்டிற்கு பிறகு இந்த பாலின இனச்சேர்க்கையின் மாயாஜல காட்டிற்குள் ஒரு பழைய பாதாள சாத்தான் வழிகளை கொண்ட கெட்ட குணாதிசயங்களை கொண்ட சாத்தான் ஊகங்களை கொண்ட ஒரு சாத்தான் ராஜகம் ஒன்று திறக்கப்பட்டது. அதற்கு காரணம் இந்த உலகம் முழுவதுமே இரத்த நிலவின் உணர்ச்சிகளும் எண்ணங்களும் மற்றும் அந்த தாக்கங்களும் உள்ளே தாக்கி கொண்டிருந்தது தான் முக்கிய காரணம். முக்கியமாக இந்த இரத்த நிலவின் தாக்கங்கள் பல வருடங்களுக்கு பிறகு வந்ததால் திடீரென்று அது அந்த பாதாள சாத்தான் ராஜாங்கத்திற்குள்ளும் அந்த ஒளிகள் வீச உள்ளே சென்று அந்த ஒளிகளை வீச புரிய ஆரம்பித்து விட்டது. அந்த பாதாள கெட்ட சாத்தான்
ஊகங்களை கொண்ட சாத்தானின் ராஜாங்கம் பெயர் சாத்தான் இருள், சாத்தானின் டிராகன், கருப்பு மாயாஜால ராஜகம் என்று கூறுகிறார்கள். ஆங்கிலத்தில் ஈவில் டார்க் சாத்தானிக் டிராகன் பிளாக் மேஜிக்கல் கிங்டம். ஈவில் டார்க் சாத்தானிக் டிராகன் பிளாக் மேஜிக்கல் கிங்டம். இந்த ராஜாங்கத்தில் பட்டிஷா தான் ராஜமகுடம் தெரித்து அந்த முழு ராஜாங்கத்திற்குமே ராஜாதி ராஜாவாக பொறுப்பேற்றார். மற்றும் அந்த இருள் வீசக்கூடிய மொத்த ராஜாங்களிலும் பல வகையான லார்ட் டிராகன்ஸ்களையும் மற்றும் 15 அடிமை கொலையாளிகளும் அங்கே இருந்தார்கள். அந்த இரத்த ஒளிகளின் உணர்ச்சிகளையும் மற்றும் அதன் தாக்கங்களையும் உணர்ந்த பிறகு அந்த மிகவும் கொடவெறி கொண்ட கெட்ட சாத்தான் உங்களை கொண்ட சாத்தான் லீடர் பட்டிஷா எழுந்து விட்டான். அந்த இரத்த ஒளிகளின் வீழ்ச்சிகளையும் கதிர்வீச்சுகளும் தனது மேல் அந்த அகல பாலத்திற்குள் அந்த இரத்த நிலவின் ஒளிகள் வீழ்ந்தது மற்றும் அவன் மேல் பட்டது. அவன் உடனடியாக எழுந்து விட்டான். மற்றும் அவனது 15 மிக கொடூர டிராகன் படை வீரர்களும், அதாவது அந்த டிராகன் படை வீரர்களும் மற்றும் அவனது 15 மிக கொடிய சாத்தான் வெறி கொண்ட கொலைக்கள அவனுக்கு அடிமையான 15 வீரர்களும் எழுந்துவிட்டனர். அந்த கொடிய சாத்தான் பட்டிஷால் பார்ப்பதற்கு மிகவும் கருப்பாகவும் நீல இரத்த கடல் நிறமுடைய மிக கொடிய கொலைக்காரன் போல தெரிந்தான். பார்ப்பதற்கு மிகவும் கொடூர கொலைக்காரன் போல் தெரிந்தான். பின்வழி ஊக்கத்தின் உடையையும் மற்றும் அவன் அந்த 15 கருப்பு நிறமுடைய டிராகன்ஸையும் மற்றும் விதவிதமான பிரம்மாண்ட வண்ணங்கள் படைத்த மாயாஜல பார்வைக்குள்ளான 15 போர் வீரர்களையும் முகக்கூடிய 15 போர் வீரர்களையும் அவனே தலைமை தாங்கினான். அந்த 15 போர் வீரர்களும் பார்ப்பதற்கு கொலைகார ஸ்கை ப்ளூ வானவிலின் நிறங்களையும் கருப்பு அடர் நிறங்களையும் கொண்டு மிகவும் அழகான உடையை போட்டிருந்தார்கள் அந்த கொலைகார 15 வீரர்கள். அதனால் அந்த இரத்த நிலவின் பாதைகள் அனைத்து இடத்திலும் வந்து சூழ்ந்ததால் மற்றும் இந்த உலகத்தையே சூழ்ந்ததால் இந்த பாலின மெய்சிலிருக்க வைக்கும் மாயாஜல காடு கிராமத்தில் உள்ள அந்த பாதளத்தில் வந்த கெட்ட ஊக்கங்களுடைய மிகவும் கொடூர சாத்தான் பட்டிஷா எழுந்து அவனுடன் இந்த 15 மிகப்பெரிய இருளின் மாயாஜல சக்திகளை கொண்ட 15 டிராகங்களும் மற்றும் அவனுடன் இந்த மிகவும் கொடிய வெறிகளை கொண்ட 15 சோல்ஜர்களும் எழுந்து விட்டார்கள் அவர்களுக்காக. பிறகு அந்த 15 வண்ணங்கள் மீந்த கருப்பு டிராகன்கள் எழுந்து வந்து அந்த ஊரில் வைந்த 15,037 மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். அந்த கிராமத்தில் அந்த சம்பவத்துக்கு அவர்கள் இந்த இரத்த ஒளிகள் தங்கள் மேலே பட்டதால் எழுந்ததால் அந்த 15 டிராகன்கள் கிடைத்தது. 12 நிறங்கள் இந்த கருப்பு டிராகன்கள் ஊரில் சாதாரண மக்களை கொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களை கொன்ற அந்த டிராகன்கள் அவர்களது தலைகளையும் மற்றும் அவர்களது ஆத்மாக்களையும் சேகரித்து அவர்கள் தங்களது வயிற்றையும் தங்களது தொண்டையையும் மிகவும் பலப்படுத்தி மற்றும் சாத்தானின் கருப்பு இருளின் மாயாஜல சக்திகளை மிகவும் பலப்படுத்தி கொண்டிருந்தார்கள். மற்றும் 15 இருள் சூழ்ந்த சாத்தான் மாயாஜல சக்திகளை கொண்ட கொலைகார 15 போர் வீரர்களும் தங்களது மாயாஜல கத்திகளால் மாயாஜல கத்தி ஸ்போர்ட்ஸ் என்று கூறுவார்கள். அவர் கையில் மிகவும் கருப்பு மாயாஜல சக்திகளை கொண்ட போர் வாழ் இருந்ததால் அவர் கையில் இருந்ததால் அவர்கள் காற்றுக்கும் மேலான ஒரு ஒளி வெளிச்சத்துக்கும் மேலான ஒரு தாக்குதலை பயன்படுத்தி அங்கிருந்த பல வகையான மக்களை உடனடியாக கொன்று விட்டனர். அதற்கு காரணம் அவர்கள் அந்த ஊர் முழுவதுமே சுற்றி வளைத்து தாங்கள் தான் அந்த ஊரை ஆள வேண்டும் என்று ஆசையில் அந்த 15 மிகப்பெரிய கொடூர அவர்கள் ஸ்கை ப்ளூ வானவில் நடந்த மிகவும் ஒரு போர்வீர கோலப்படையை அணிந்திருந்தனர்.
பல மக்களில் ஒரு கொள்ள அந்த ஊரை மிகவும் இரத்த வெள்ளத்தில் ஆகிவிட்டதும் மற்றும் இந்த டிராகன்களும் அனைவரும் கொன்று தங்களது இருள் சக்தியும் தங்களது வைரணியும் தங்களது தேவையான அனைத்தையும் பலப்படுத்தி கொண்டிருந்தன. மற்றுமல்லாமல் அந்த கூட்டத்தலைவின் ராஜாதிராஜன அவர்களது பட்டிஷா தலைவரான மன்னரான பட்டிஷா அவர்களை மிகவும் ஊக்குவித்து அவர்களை முன்னோக்கி சென்று அனைவரும் வழிக சொல்லி கட்டளை கொடுத்திருந்தான் தங்களது இருளின் சக்திகளால். அந்த பட்டிஷா ஏன் அப்படி ஒரு மிகப்பெரிய இரக்கமில்லா சாத்தானாக மாறிவிட்டான் என்றால், அவன் ஏன் இந்த இரத்த நிலவின் ஒளிகள் வீசுவதற்கு முன் ஏன் அவனுடைய ஒரு இடத்தில் அவன் அந்த இரத்த நிலைகள் வீசுவதற்கு முன்னாக அதில் அவன் ஒரு சிலையாக மாறி அவன் பள்ளத்தாக்கத்தில் அடிக்கப்பட்டதாக போய் அந்த இரத்த ஒளிகள் வீசினவன் அவன் இருந்தான். ஏன் அவன் அடிக்கப்பட்டான் என்றால், அந்த பட்டிஷாவுக்கு ஒரு ஆசைகள் இருந்தது. சில வருடங்களுக்கு முன்பு அவன் ஒரு கருப்பு சூனியக்காரி சாத்தான் பெண்ணை அவன் முழுவதுமாக கல்யாண ஆசைக்குண்டாகி காதலித்து மெய்சிலிருத்து அவன் சில வருடங்களுக்கு முன்னர் காதல் இருந்தான். அந்த பொண்ணின் ஒரு இனச்சேர்க்கையின் காதல் ஆசை. ஆனால் அனைத்து சாதாரண மக்களும் அவனுக்கு எதிராக திரும்பி மற்றும் அவனை தவறாக பேசி அவனுடைய உண்மையான காதல் ஏற்றிருந்த அந்த கருப்பு மாயாஜல பெண் உண்மையான அந்த பட்டிஷா காதல் ஆசையால் அவனுக்கு எதிராக சாதாரண மக்கள் எழுந்து அவனை திட்டி ஒரு மாதிரி நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அந்த காரணத்தால் அனைத்து மக்களும் அவனது உண்மையான காதலாசியத்தால் அவன் சில காலத்தில் உண்மையான இனச்சேர்க்கையை அடையப் போகிறான் என்று ஒரு பயத்தாலும் தனது வாழ்க்கையின் கேடுகளிலும் சாதாரண மக்கள் அனைவரும் இந்த மக்களை கண்டுபிடித்து இவன் விட்டால் நம்ம வாழ்க்கையை சுதந்திரமாக வாழப்போய் விடுவான், சுகமாக வாழப்போய் விடுவான் என்று தெரிந்து கொண்டு அந்த பட்டிஷா என்பவனின் காதலியும் அவனையும் பிரிக்க அவர்கள் முற்பட்டார்கள். தங்களது யூகத்தால் அவர்களை தவறாக ஒரு மாதிரியாக பேசி அவர்களை பிரித்து விட்டார்கள். அந்த ஊரையை சேர்ந்தவர்கள் பிரிவிட்டார்கள் அவர்களின் உண்மையான இனச்சேர்க்கை ஆசைகள். அதனால் அந்த பட்டிஷா இந்த இவ்வித தகவல்களை கண்டுபிடித்து அந்த தங்கள் வாழ்க்கையை அவர்கள் அழித்து விட்டார்கள். அந்த பெண்ணையும் வீட்டுக்குள் அழைத்து விட்டு ஏதோ ஒரு காரணத்தால் நம்மளை அழிக்க பார்க்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு இவர்கள் செய்வதெல்லாம் ஒரு இகழ்ச்சியான ஒரு வேலைதான் என்று தெரிந்து கொண்டு அவன் தனது ஆத்மாவை ஒரு கெட்ட சாதனிடத்தில் வேண்டி அதனை ஒப்பு கொடுத்தான். நான் ஒரு சாத்தனாக வாழ வேண்டும் என்று. அவன் தனது கையை அறுத்து ஒரு சாத்தான் கொடூரம் மாயஜல சக்திகளை கொண்ட ஒரு கெட்ட சாத்தான் ராஜாங்கத்திற்கு போய் தான் ஒரு சாத்தானாக வாழ வேண்டும் என்று அந்த கையை எடுத்து சில பிரார்த்தனைகளை செய்தான். ஆனால் அந்த நேரத்தில் இந்த நார்மல் சாதாரண மக்களும் அந்த கருப்பு மாயாஜல சக்தியிலே கொண்ட சூனியக்காரியை பிடித்து விட்டார்கள். அந்த கருப்பு சூனியக்காரியின் பெயர் பில்கியா. இந்த பட்டிஷாவும் பில்கியாவும் உண்மையான காதல் செய்ய இந்த ஊர்க்கார்கள் பொறாமை தாங்க முடியாமல் அவர்கள் அந்த பில்கியா என்ற பெண்ணை ஒரு அகால பாதாளத்திற்குள் அடைத்து விட்டார்கள். இதனால் சிறிதும் முன்னரண்டு தெரிந்து அந்த பட்டிஷா என்னும் மிக கொடூர காதல் ஆசைகளை கொண்ட அவன் தனது ஒரு சாத்தான் ராஜாங்கத்திற்கு போய் தனது கைகளை அறுத்து தான் ஒரு சாத்தனாக ஆக வேண்டும் என்று ஒப்புரவு கொடுத்து ஒரு சாத்தனாகி அனைவருமே அழிக்க ஆரம்பித்து விட்டான். அந்த ஊரில் இருந்தார் மிகவும் ரத்தம் மற்றும் நீலம் மற்றும் வெள்ளை நிறமாக சாத்தானின் முகமாக மிகவும் பெரிதாக மாறி பின்னாடி வாளெல்லாம் முழித்து மாயாஜல ஒரு இருளின் மாயாஜலத்தை காட்டக்கூடிய ஒரு சோடியம் பெற்று மற்றும் மிக குடிர அழிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியும் பெற்று அனைவரும் அழிக்க ஆரம்பித்து விட்டான். சிறிது நேரம் அழித்து விட்டு அவன் அனைவருமே அங்கே மொத்தமாக 15,037 பேர் அந்த பொறாமையின் குணத்தில் அந்த பில்கியா என்ற பொண்ணை ஒரு இடத்தில் அடைத்து வைத்து அவளை கொன்று விட்டதால் அது அவனுக்கு தெரிந்து சாத்தனாக மாறி அவன் அனைவரையும் அழித்து விட்டான், பல பேரை. அதனால் அவன் சிறிது நேரம் அழித்து விட்டு ஒரு இடத்தில் போய் தங்கி கொண்டிருந்தான். மீதம் இருந்த மக்கள் அங்கே மொத்தமாக 2000-3000 பேர் தான் அழைத்தார்கள். மற்றவர்களும் எங்கே என்று தெரியவில்லை. அந்த மீதம் இருந்த மக்கள்லாம் தூங்கும் இடத்தில் வந்து அவனை காலை கட்டி மற்றும் அவனை ஒரு
மரத்தால் இங்கே ஒரு புனித கோயிலுக்கு அடியிலே ஒரு பெரிய ஓலைச்சுவடி இருந்தது. அது சாத்தானை கட்டுப்படுத்தக்கூடிய ஓலைச்சுவடி. அந்த ஓலைச்சுவடியை எடுத்து அனைத்து மக்களும் படித்தார்கள். அவன் சிலையாக மாறிவிட்டான். அன்றைக்கு இரவே அவனை கட்டி போட்டு சிலையாக மாற்றி அவனை அகால பாதத்துக்குள் நோண்டி அவனையும் மற்றும் அவன் அந்த சாத்தான சக்தியை பெற்றவுடன் அவனுக்கு 12 மாயாஜால சக்திகளை கொண்ட இருளின் மாயாஜலத்தை வீசக்கூடிய 12 ரகங்களும் 15 அடிமை போர் வீரர்களும் அவனுக்கு கிடைத்தார்கள். அவர்களோடு சேர்ந்து அவர்கள் அனைவருமே அடைத்து வைத்தான் அந்த பட்டிஷா. பல வருடங்களாக அடைத்து கடந்தவன், அவன் உண்மையான காதலாசியால் தோல்வி சேர்ந்த மக்களின் பொறாமையால் அடைக்கப்பட்டவன், சாத்தானாகி அடைக்கப்பட்டவன். பல வருடங்களுக்கு பிறகு இந்த ஆதாமின் UCW முன்னேற்ற தருணத்தால் அவனுக்கு அந்த இரத்த ஒளிகளின் வீச்சுகளால் மறுபடியும் எழுந்து விட்டான். இந்த ஊருக்குள் எழுந்து அனைவரும் அழிக்க ஆரம்பித்து விட்டான். இப்படி அவன் மிகப்பெரிய இரத்த நிலமின் இரத்த ஒளிகளின் அந்த ஆதாமின் வாழ்க்கையை பாதுகாப்பு முயற்சிகள் சேர்ந்த சிலுவின் கோழியால் அந்த இரத்த ஒளிகள் உலகம் முழுவதும் வீசி அவனும் எழுந்து அனைவரும் ஒவ்வொருவருமால் தனது 12 வண்ணங்கள் வைத்த கருப்பு டிராகங்களின் இருள் மாஜல சக்திகளும் மற்றும் தனது 15 சாத்தான் வெறி கொண்ட அடக்க முடியாத கொலைக்காரர்களின் மிருகங்களின் சாத்தான் மாயஜல சக்திகளாலும் உலகில் வெறும் இரத்த வெள்ளமாகும் மற்றும் அந்த 12 கருப்பு நிறம் கொண்ட மாயஜல கொண்ட டிராகங்கள் அனைவரும் உயிரோடு கொன்ற தலைகளையும் மற்றும் பலவிதமான உறுப்புகளையும் சாப்பிட்டு தங்களது சக்தியை பலம் பெற்று கொண்டே இருக்க 15,000 பேரில் 8,900 பேர் இறந்து விட்டார்கள். அந்த லீடர் பட்டிஷாவும் தனது கூர்மையான சக்திகளின் ஒரு வாளிலானும் மற்றும் அப்படியே தனது கைகளில் உள்ள மாயஜல சக்திகளும் ஒவ்வொருவரும் இழுத்து எலும்பு துண்டுகளாக மாற்றி மாற்றி போட்டு கொண்டே இருந்தான். தனது கைகள் உள்ள இருள் மாயஜல சக்திகளால் மற்றும் தனது அளவில்லா சக்திகளை கொண்ட தனது போர் வீர கொண்ட இருளின் மாயஜல அளவில்லா சக்திகளை கொண்ட வாளினையும் வச்சு அனைவரும் தாக்கி எலும்பு துண்டாக மாற்றி கொண்டிருந்தனர். இப்படி சாகடிக்க வெறும் ரத்தம் இல்லாமவும் எலும்பு துண்டுகளின் மயமாகவும் மாறிக்கொண்டே வந்திருந்து இந்த பாலின மெய்சிலிருக்க வைக்கும் மாயாஜல காடு. இப்படி படிப்படியாக 10,000 பேருக்கு மேல் அழித்து விட்டான். இச்செய்தி ஆதானுக்கு இவ்வளவு நேரமாக தெரியவில்லை. அவன் எங்கு வெளியே காட்டுப்புறத்திற்கு ஒரு சிறிய வேலைக்காக சென்றிருந்தான். ஆதாம் என்றும் ஒரு புனித பட்டங்களை பெற்ற மணிமுடி மாமரைப்பட்ட ஆதாம் என்ற அவை முறையாமன் வெளியே காட்டிற்கு சென்றிருந்தான். திடீரென்று அந்த காட்டிற்குள் இருந்து தனது ஊருக்குள் வர பாலின மெய்சிலிருக்க வைக்கும் மாயஜல கிராம காட்டிற்குள் தன் வீட்டிற்கு வரும் தருவாயில் இத்தனை பேரும் இரத்த வெள்ளத்தில் அனைவரும் துண்டுத்துறாங்க கடக்க மற்றும் அனைவருமே எலும்பு துண்டு மலையாக குவித்து வைத்திருந்த அந்த பட்டிஷா என்ற மிக கொடூர கொண்ட சாத்தானையும் மற்றும் அவனது 12 வண்ணங்கள் மீந்த கருப்பு டிராகங்களின் மாயாஜல சக்தியின் அனைவரும் கொன்று தின்ன மற்றும் 15 சாத்தான் போர் வீரர்கள் தங்கள் வாளின் கருப்பு இருள் நிறைந்த மிகவும் மாயாஜல கொண்ட அனைவரும் இருக்க அவன் இதை பார்த்து விட்டான். ஆதாம் என்ற பையன் தன்னால் எதுவும் செய்யவில்லை. அதனால் என்ன செய்ய வேண்டும் என்று சிறிது யோசித்து பார்த்தான். அவன்தான் இவ்வுலகிலே மிகவும் சக்தி கொண்ட தனது வாழ்க்கையை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் ஒரு சக்திகளை கொண்டவன். அதனால் என்ன பண்ணான்? ஆதாம் என்பவன் திடீரென்று பக்கத்தில் இருக்கும் கல்லறைக்கு சென்று தனது வாழ்க்கையில் மிகவும் ஒரு போர்க்குல உடைய ஆதாம் என்பவனுக்கு மிகவும் உணர்ச்சிகள் உள்ள ஒரு கதைகளை தெரியும். அங்கே ஒரு மிகவும் புனித ஒளிகச்சொலி வீச்சும் சொர்க்க வானதூதர்கள் மற்றும் அக்காலத்தில் சொர்க்கம் நரகம் என்று பொறிக்கப்பட்ட ஒரு புனித வாள் இருக்கின்றது. அது காற்றுக்கும் ஒளிகளுக்கும் மற்றும் மலைகளுக்கும் மேலானது. அது அனைவருமே ஒரு நிமிடத்தில், ஏனென்றால் அவன் ஒரு கதையை படுத்துகின்றான். சிறிய வயதில் பலவிதமான சாத்தான்களும் பலவிதமான உயிரை அப்படியே பெருக்கிக் கொண்ட டிராகங்களும் மனிதன் உயிரை குடித்து அனைவருமே அழித்து விட்டது என்று. அவ்வித நேரத்தில் ஒரு வாழ்தான் அவர்களை அழித்தது என்று கட்டுக்கதைகளும் மற்றும் அவன் படித்திருக்கிறான் என்று அவன் யோசித்து பார்த்து அந்த கல்லறைக்கு போய் தேடி போட்டான். அந்த சொர்க்க கடல்களின் அறிக்கைக்குள்ளான ஒரு வாள் இருந்தது. தேடி பார்த்தான். அவனுக்கு அந்த புனித ஒளி வீச்சுகளை வீசக்கூடிய வாள் ஒன்று கிடைத்தது. அது அவன் நோண்டி பார்த்தான். அங்கு மொத்தமாக 10,000 கல்லறைகள் இருந்தது. அவன் புத்தி கூறுடைய தனது மணிமுடி மருமை சக்தியாலும் உள்ளங்கையின் சக்திகளாலும் அவன் தேடி பார்த்தான். தோண்டியவுடன் மிகவும் ஒளி வெளிச்சத்தை வீசிக்கொண்டிருந்தது. அந்த வாள் பார்ப்பதற்கு மிக நீளமாக. அந்த வாளை தனது கையில் எடுத்துக்கொண்டு வந்து தனது மணிமுடி மாமரி சக்திகளாலும் அனைவரையும் போராடினான்.
12 டிராகன்கள் அவனை தாக்கி கொண்டிருந்தது. தங்களது இருளின் மாயாஜல சக்திகளால் அவனை தாக்கி கொண்டிருந்தது. அப்பொழுது கூட அவன் கையில் இருந்த ஒரு மிகவும் ஒளிகள் வீசக்கூடிய வாளினை அவர்களால் தாக்க முடியவில்லை. அவன் திடீரென்று ஆதாம் என்ற மணிமுறி பட்டம் பெற்று ஒரு சொர்க்க கடவுளாக மாறிவிட்டான். அனைவருமே தாக்கி வந்தான். வாளினால் டக்கென்று 12 ஒவ்வொரு டிராகன்களாக அவன் ஒரு கொலைக்கலை ஊக்கத்தில் தனது சரியான ஒரு நெகக்கூறுகளின் நடத்தி அதை தாக்கினான். ஒவ்வொரு டிராகன்களுமே அவனை தாக்க முடியாமல் இறந்து போய் கடைசியாக 15 வீரர்களுடன் போராடி அனைவருமே சாக்கடிப்பித்தான். கடைசியாக பட்டிஷா என்றும் அந்த கூட்டத் தலைவனுடன் சண்டையிடம் போராடி அவன் கையில் மிக கொடூர ஒரு இரத்த நிறம் கொண்ட இருளின் மாயாஜல போர் வாழும் மற்றும் மிக கொடூர கைகளின் சக்தியும் இப்படி அசைத்தால் போதும் எலும் துண்டாக மாறிவிட கூட சுற்றியிருந்தது. மற்றும் அவனது ஆதாம் என்ற மணிமுடி சக்திகளாலும் மற்றும் மணிமுடி மாம்பு என்ற சக்தியாலும் தனது உள்ளங்கையின் சக்தியாலும் அவன் போராடி அவனையும் அழித்து விட்டான். கடைசியாக மீதமாக இருந்த மக்கள் 700 பேர் தான் மீந்தார்கள். அவர்களுடன் சிறப்பாக ஆரம்பித்து விட்டான்.